சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார். அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? இதுல அவங்களே தானே எதுவும் சொன்னாங்க. mention நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார். ஓகே சார். நான் இதை பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான். விபி சார் சார் இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன் ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ்? எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 இயர் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக 2 பேரோட கம்பேரிசன் சொல்கிறதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளில இருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர, ஆனால் விஜய் சாரை க்ளோஸாக அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும்.